டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து புக் ரிவ்யூ சீரிஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. அதோட கண்டினியூஷனா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ மெயின்ஸ் கொஸ்டின் பேங்க் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கு. என்னென்ன எக்ஸாமோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இதுல இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த புக்கை வந்துட்டு நம்மளுக்கு அலைன் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகேயன் அனலைசிஸோட ரிசர்ச் டீம் தான் இந்த புக்கு நம்மளுக்கு வந்து அலைன் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு மெட்டீரியலா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்மளோட கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் தான். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எந்தெந்த எக்ஸாமோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதுல ஓவரால் உங்களுக்கு 37 கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு மேல கவர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1ல ஜெனரல் ஸ்டடீஸோட மெயின் சிலபஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் குரூப் 1ல ஜெனரல் ஸ்டடீஸ் மெயின்ஸ் 2023ல நடந்தது, 2022, 2019, 2017, 2016, 2015, 2013, 2012, 2011, 2009, 2008 இந்த வயசு நடந்த எல்லா குரூப் 1 எக்ஸாமினேஷனோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். இது பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 132 வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1A அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் எக்ஸாமோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் குரூப் 1A அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் மெயின் சிலபஸ் இருக்கு. அதுக்கப்புறம் குரூப் 1A ஜெனரல் ஸ்டடீஸோட மெயின்ஸ் 2023, குரூப் 1A ஜெனரல் ஸ்டடீஸோட மெயின்ஸ் 2018 நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸை கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா 145வது பேஜ்ல இருந்து 153வது பேஜ் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நான் உங்களுக்கு ரிவ்யூ பேஜ் ஷோ பண்றேன். அதுக்கப்புறம் குரூப் 1B சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர் அண்ட் சிஇ எக்ஸாம்ஸோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். குரூப் 1B ஜெனரல் ஸ்டடீஸ் மெயின் சிலபஸ், அதுக்கப்புறம் குரூப் 1Bயோட ஜெனரல் ஸ்டடீஸோட மெயின்ஸ் 2017ல நடந்ததோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இதுல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் குரூப் 1Cல வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இதுல கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸோட மெயின் சிலபஸ் இருக்கு. இதோட மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2023, 2019, 2015ல நடந்திருக்கு. இதோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 171ல இருந்து 194 வரைக்கும் நம்மளுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் குரூப் 2A கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2023, 2022, 2019, 2016ல நடந்த கொஸ்டின் பேப்பரோட மெயின்ஸ் இருக்கு. பேஜ் நம்பர் வந்து 203ல இருந்து 223 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் அதோட சிலபஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட மெயின்ஸ் 2023ல நடந்திருக்கு, 2017ல நடந்திருக்கு. ஸோ இதோட கொஸ்டின் பேப்பரோட மெயின்ஸோட உங்களுக்கு கவர் ஆகிடும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 228ல இருந்து 237 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எங்க கிட்ட எங்க கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷனுக்கு வர கால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் எங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது. அதுல முக்கியமான கால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பத்தி தான் நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அதனாலதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா அதையுமே உங்களுக்கு அழகா தொகுத்து இந்த புக்ல கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்பிஎஸ்சில கொடுத்த மாடல் பேப்பர், அதுக்கப்புறம் குரூப் 1Cல நடந்த டியூஓ எக்ஸாம் 2023ல நடந்தது அதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் குரூப் 1ACF எக்ஸாம் 2023ல நடந்தது, குரூப் 1CCSE 2023ல நடந்தது, டிடிஓ எக்ஸாம் வந்து 2023ல நடந்தது, குரூப் 2A CCSE 2023ல நடந்தது, குரூப் 2A CCSE மாடல் 2022ல நடந்தது. ஸோ இந்த வயசு நடந்த எல்லா எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த புக்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லார்கிட்டயுமே வந்துட்டு குரூப் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேங்க் செட் எல்லார்கிட்டயுமே அவைலபிளா இருக்கும். பட் நிறைய பேர்கிட்ட மெயின்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் மாடல் யார்கிட்டயுமே இருக்காது. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்தே எங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 காப்பீஸ்க்கு மேல நாங்க இந்த புக்ஸ் வந்து நாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல கூட ஒன் வேர்ட் டைப் இருக்கும், எந்த மாதிரி மாடல்ல நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றது தெரியும். ஆனா மெயின்ஸ் பத்தி நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம காப்பி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் கிளாரிட்டியா இருக்கட்டும், பேப்பர்ஸோட குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாடல் காமிக்கிறேன் பாருங்க.
இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ் மெயின்ஸ் எக்ஸாமோட 2019 கொஸ்டின் பேப்பர். அதாவது நம்ம குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நமது தேசிய இலச்சினை பற்றி விளக்குக. மேலும் இந்திய தேசிய இயற்கை சின்னங்களை வரிசைப்படுத்துக. ஸோ இதை பத்தின ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை காந்தி என அழைக்கப்பட்டவர் யார்? அவரது சாதனைகளை வரிசைப்படுத்துக. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மெயின்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். நம்ம ரிப்பீட்டடா எப்பவுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்காகவே இந்த புக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அலைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கை வாங்காதவங்க வாங்கி பயனடைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸ் ஐடியா கண்டிப்பா இருக்காது. இந்த புக் கண்டிப்பா உங்களுக்கு 100% ஐ எம் டேமேஜ் ஷூர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்கை இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கி பயனடைஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து படிக்கிறதுல மட்டும் நம்ம எந்த குறைகளும் வைக்கக்கூடாது. நம்ம அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா மாத்திக்கணும். ஸோ நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா நம்ம எதுக்குமே வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ இந்த மெட்டீரியலை வச்சு ரிப்பீட்டடா நம்ம படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு பிராக்டிஸாவும் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த புக்கை வாங்கி பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். தம்பி.